ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. அவன் சும்மா நடிக்கிறான். He just pretends. He just pretends. நம்ம சுற்றிலும் யாரும் இல்லை. No one is around us. No one is around us. நான் அவன்கிட்ட நிறைய தடவை சொன்னேன். I told her so many times. நான் அவகிட்ட நிறைய தடவை சொன்னேன். I told her so many times. நீ பண்ணி இருப்பது தப்பு. What you have done is wrong. What you have done is wrong. அவனும் நம்மள ஒருத்தந்தான். He is one among us. He is one among us. நம்பர் 16B பஸ் போய்விட்டதா? நம்ம கேட்போம் இல்லையா, பஸ் போயிடுச்சா அப்படின்னு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, has the number 16B bus gone? Has the number 16B bus gone அப்படின்னு கேட்கணும். போய் ட்ரெஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, கெட் ட்ரெஸ்ட். கெட் ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அவள் இங்கே கடை வச்சு 10 வருஷம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபெமிலியரான ஒரு வேர்டு தான். It has been 10 years since he set up a shop here. It has been 10 years since he set up a shop here. நம்ம போன நேரத்துக்கு டாக்டர் வராமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இதையும் நம்ம ஃபெமிலியராக டெய்லி நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுவோம். நம்ம போன நேரத்துக்கு டாக்டர் வராமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? What would happened if the doctor had not come? What would have happened if the doctor had not come? அவள் தொட்டதெல்லாம் வெற்றியாகி விடுகிறது. அவள் தொட்டதெல்லாம் வெற்றியாகி விடுகிறது. Everything she touches turns into success. Everything she touches turns into success. எந்த அளவுக்கு உண்மைன்னு யாருக்கு தெரியும்? Who knows to what extent it is true? Who knows to what extent it is true? அவள் எங்கே போனான்னு உனக்கு தெரியுமா? Do you know where she went? Do you know where she went? நாங்கள் போன பிறகு நீ வா. You come after we leave. You come after we leave. நீ வேணும்னு தான் பண்ணுனீங்க. நீ வேணும்னு தான் பண்ணுனீங்க. You did it deliberately. You did it deliberately. நீ இப்படி உன் பணத்தை செலவு பண்ணியிருக்கக்கூடாது. நீ இப்படி உன் பணத்தை செலவு பண்ணியிருக்கக்கூடாது. You shouldn't have spent your money like this. You should not have spent your money like this. அதுக்கு உனக்கு தகுதி இல்லை. You don't deserve it. You don't deserve it. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை பார்த்துப்பேன். As long as I am alive, I will take care of you. As long as I am alive, I will take care of you. இது தெத்து பேசாத. Don't talk back. Don't talk back. யாரோ உன் பின்னாடி நிற்கிறாங்க. Somebody is standing behind you. Somebody is standing behind you. நீங்கள் தயாராக இருந்தால் நாங்கள் செல்லணும், போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, we should go if you are ready. We should go if you are ready. நீ என்கிட்ட முன்னக்கிட்டேயே சொல்லலை இதை அப்படின்னு சொல்கிறதுக்கு, you didn't tell me earlier. You didn't tell me earlier. அவன் உன்னோட ஏதோ சொல்ல விரும்புகிறான். He wants to tell to you something. He wants to tell to you something. நான் ரொம்ப புழுக்கமாக ஃபீல் பண்ணுறேன். I am feeling sultry. I am feeling sultry. அவள் உன்னை விட ரொம்ப நல்லா பேசுவா. She speaks much better than you. She speaks much better than you. உன்னை நிறைய தொந்தரவு செஞ்சுருக்கேன், என்னை மன்னிச்சிரு.
I have troubled you a lot. Forgive me. I have troubled you a lot. Forgive me. அவங்களுக்கு கிரிக்கெட் தவிர வேறு எதையும் விளையாட மாட்டாங்க. They will not play anything but cricket. They will not play nothing but cricket. நான் சாப்பிட முடியாத அளவுக்கு உணவு ரொம்ப காரமாக இருந்துச்சு. The food is so spicy that I can't eat. The food is so spicy that I can't eat. அவன் என் முகத்திலேயே குத்திட்டான். He punched me on my face. He punched me on my face. கண்ணாடில் ஒன்றையே பார்ப்போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? Check yourself in the mirror. Check yourself in the mirror. நான் இப்போ தான் உனக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன். I was just about to call you. I was just about to call you. நான் என்னுடைய ஓய்வு நேரத்தில் அதை பார்க்குறேன். I will check if I'm free. I will check if I'm free. அந்த அளவுக்கு போகும்னு எனக்கு தோணலை. I don't think it will go that far. I don't think it will go that far. நான் ஆன்லைனில் உணவு ஆர்டர் பண்ணியிருந்தேன். I ordered food online. I ordered food online. சப்போஸ் நீங்கள் சென்டென்ஸ் இப்படி சொல்கிறீங்கன்னா, நான் ஆன்லைனில் உணவு ஆர்டர் பண்ணியிருந்தேன். எதில்? மீஷோவில் அப்படின்னு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ ஆர்டர் ஃபுட் ஆன்லைன் இன் மீஷோ அப்படின்னு நீங்கள் சேர்த்துக்கலாம். கம்பெனி நேம் இருந்தால் இன்னும் போட்டு சேர்த்துக்கலாம். ஓகேவா? போய் உன் அப்பாவை சமாதானப்படுத்து. கோ அண்ட் pacify your father. Go and pacify your father. எல்லோரும் என்ன கேலி பண்ணுறாங்க. எவ்ரி ஒன் மார்க்ஸ் மீ இல்லை எவ்ரி ஒன் டீசஸ் மீ அப்படின்னு சொல்லலாம். என் உடைகள் ஈரமாக இருக்குது. மை க்ளோத்ஸ் ஆர் வெட். மை க்ளோத்ஸ் ஆர் வெட். என் அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க. மை மதர் வில் பி வெரி ஹாப்பி. ஆனால் எனக்கு அப்படி தெரியலை. பட் தட் டஸ் நாட் சீம் ஸோ டு மீ. பட் தட் டஸ் நாட் சீம் ஸோ டு மீ. ஆசைப்பட்ட எல்லாம் நடந்தது. திங்ஸ் ஐ wished for happened. Things I wished for happened. நான் உனக்கு உதவி செய்ய மறுத்து விட்டேன். அதனால் அவன் என்னை பழி வாங்கினான். நான் உதவி செய்ய மறுத்துவிட்டேன். அதனால் அவன் என்னை பழி வாங்கினான். I refused to help him. அப்படின்னா நான் உதவி செய்ய மறுத்துட்டேன். ரெஃப்யூஸ்னால் என்னென்னா மறுக்கிறது. ஸோ he took revenge on me. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? I refused to help him. நான் உதவி செய்ய மறுத்துட்டேன். ஸோ he took revenge on me. ஸோ அவன் என்ன பழி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்கிறது. சிறிது நேரத்திற்கு முன்பு வரை நான் தூங்கிக் கொண்டு இருந்தேன். I was sleeping until a while ago. I was sleeping until a while ago. ஃபோனில் பேசுகிறது எனக்கு தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? Talking on the phone gives me headache. Talking on the phone gives me headache. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறான். He is acting like an innocent after doing everything. He is acting like an innocent after doing everything. அவள் கணிதம் கற்றுக் கொடுக்க ஒரு சேனல் ஆரம்பிக்க நினைக்கிறா. She wants to start a channel to teach maths. She wants to start a channel to teach maths. இவர் வேலையை ராஜினாமா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. It has been a long time since he resigned from his job. ஸோ ஃப்ரம் ஹிஸ் ஜாப்னு தான் இந்த இடத்துல நம்ம சொல்லணும். It has been a long time. ரொம்ப நாள் ஆச்சு. சின்ஸ் எப்போ அப்படின்னா he resigned from his job. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஸ்டே கனெக்டட் வித் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல்.